நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன் டெட்டு 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன் டெட்டு நியூ நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு சார்பாக. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி மதிப்பெண்களாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய மெத்தடில், அதுவும் ஒரே ஒரு முறை மட்டும், இந்த முறை மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். இருந்த போதிலும் மற்ற இடஒதுக்கீட்டு பிரிவினர் எஸ்சி, எம்பிசி, பிசி உள்ளிட்ட நிறைய இடஒதுக்கீட்டு பிரிவினர் இருக்காங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% மார்க்கு தேர்ச்சி மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பிஎட் பட்டதாரிகள் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா ஆந்திரா உள்ளிட்ட அண்ட மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அந்த டெட்டுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா தேர்ச்சி மதிப்பெண்கள் வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? அதேமாரி நம்ம தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு இதை ஆராய்ந்து நிச்சயம் மற்ற இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மிகுந்த எதிர்பார்ப்புடன் பிஎட் பட்டதாரிகள் காத்து கொண்டிருக்கின்றனர். அறிவியல் பட்டதாரிகள் டிஎன் டெட்டு தேர்ச்சி சதவீதம் உண்மையாக சொல்கிற மிக குறைவாக தான் காணப்படுகிறது. இதால் பள்ளிகளில் பார்த்தோன்னா நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. இதால் பார்த்திங்கன்னா மாணவர்களின் கல்வித்தரமும் குறைந்துள்ளது. எனவே இதெல்லாம் ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக அரசுக்கு கண்டிப்பாக கோரிக்கை வைக்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை நண்பர்களே.